ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோன்றத ஷார்ட்டா பார்க்கலாம். ஷார்ட்டா பார்த்துட்டு அப்புறம் வந்து வில் ஸ்டார்ட் ஓகே. ஸோ நம்ம போன ஓகே. ஸோ இன்னைக்கு தான் ஃபைனல் டே ஆஃப் அவர் டிப்ளாய்மென்ட் சீரிஸ் இன் AWS. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத ஷார்ட்டா சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்றத ஒரு வாட்டி ஷார்ட்டா வந்து ரீகேப் ஓகே. ஸோ நம்மகிட்ட என்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு டிப்ளாய் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் சைட்ஸ் இன்க்ளூடிங் ஸ்டாட்டிக் சைட்னா HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு நம்ம அப்ளிகேஷன்ஸ் நிறைய பண்ணியிருந்தோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டோர் வெப்சைட், போர்ட்ஃபோலியோ சைட்ஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெப் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டில் பார்த்தீங்கன்னா லைக் வேரியஸ் பேட்சஸ்லேருந்து வந்திருப்பீங்க. ஸோ ஒரு பேட்சில் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் இருக்கும், இன்னொரு பேட்சில் வந்து வி பில்ட் ஆகிற ஃபுட் ஸ்டோர் வெப்சைட்டு. ஸோ இது மாதிரி வி வாஸ் டூயிங் தட் வெப் ஆப். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் அந்த இதுக்கு வந்து வி ஆட் அண்ட் பேக் அண்ட் வித் நோட் அண்ட் எக்ஸ்பிரஸ் கரெக்டாக இது மூணு தான் நம்மளுக்கு டிப்ளாய்மெண்ட்டுக்கு இருந்துச்சு. ஸோ ஓல்டர் ஃபேஷனில் ஐ டோல்ட் வித்தவுட் AWSனா நம்ம சர்வர்லெஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் வெர்ஷன்லையும் பேக் அண்ட் வந்து ரெண்டர்லையும் வந்து நம்ம டிப்ளாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்டாட்டிக் சைட்ஸை பார்த்தீங்கன்னா கிட்ட பேஜில் டிப்ளாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சர்வர் பேஸில் பார்த்தீங்கன்னா வி கேம் இன்டு AWS. AWSனா நான் ரெண்டு அப்ரோச் வந்து நம்ம இதில் வந்து சீரீஸில் கவர் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன். வித்தவுட் டாக்கர் அண்ட் வித் டாக்கர் கரெக்டாக. ஸோ வித்தவுட் டாக்கர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டுடே ஐ ஷோ யூ வித் டாக்கர். போன கிளாஸ்லேயே நம்ம கண்டெய்னரைஸ் பண்ணியாச்சு நம்ம அப்ளிகேஷன்ஸை ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட். ஸோ அதை எப்படி நம்ம டிப்ளாய் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் நான் ஸ்டாட்டிக் சைட் டிப்ளாய் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டாட்டிக் சைட் எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். மேபி ஐ வில் ட்ரை டு யூஸ் Cloudflare and so I'll just try to like map it okay. So map your static site as an CDN. எப்படி வந்து ஸ்டாட்டிக் சைட் டிப்ளாய் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி CDN அப்ரோச்சில் நம்ம பண்ணுறதுன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ரெண்டு அப்ரோச் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக. ஒன்று சர்வர் பேஸ்ட் அப்ரோச், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா CDN பேஸ்ட் அப்ரோச். இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே சர்வர் பேஸ்ட் அப்ரோச். ஓகே ஓகே வில் ஸ்டார்ட். ஸோ பேசிக்காக அக்கௌண்ட் கிரியேஷன் வீடியோஸ் நம்ம வந்து ஃபஸ்ட் டேலேயே பண்ணியிருக்கோம். இன்கேஸ் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க இன்னும் அக்கௌண்ட் கிரியேஷன்ஸில் வந்து இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனாலும் குரூப்பில் வந்து ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்க மெசேஜ் டே ஒன் இன்ட்ரோ லைக் டே ஒனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு மெசேஜ் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் யுவர் AWS அக்கௌண்ட் ஒரு வீடியோ வந்து நான் இன் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். 5 ஸ்டெப்புமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அந்த வீடியோவில். ஸோ அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிங்கன்னா எந்த டவுட்ஸ் இல்லாமல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் கார்டு வரைக்கும் போடுறீங்க, இல்லை கார்டு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கார்டுக்கு அப்புறம் எரர் வருதுன்னு சொல்கிறீங்க, இல்லை அந்த ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் ஸ்டக் ஆகிடுறன்ற மாதிரி. ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஃபார் அக்கௌண்ட் கிரியேஷன். அதுக்கப்புறம் AWSக்கு 200+ சர்வீசஸ் இருக்குது. நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது ரெண்டு சர்வீஸ் தான். ஒன்று என்னது EC2. ஓகேவா? EC2 பேசிக்காக இட்ஸ் கால்ட் எலாஸ்டிக் கிளவுட் கம்ப்யூட்டிங். பேசிக்காக சர்வர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ்னு வச்சுக்கோங்க, ஹை லெவல். ஓகே நெக்ஸ்ட் வந்து S3 பேசிக்காக அது வந்து ஸ்டோரேஜ் சர்வீஸ். ஸோ எக்ஸாக்ட்லி லைக் கூகுள் ட்ரைவ். ஓகே வீடியோஸ், ஆடியோஸ், இமேஜஸ், கோட் எதுனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு சர்வீஸை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா we are going to start with இதுதான். சரி ஓகே நம்ம கண்டெய்னரைஸ் பண்ண ஆப்பை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் VS Code. ஸோ AWS டெமோன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த டாக்கர் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். டாக்கரோட ஃப்ளோலாம் பார்த்தோம். ஸோ டாக்கரோட ஃப்ளோ என்னது? ஸோ ஃபஸ்ட்டு வி நீட் டு கிரியேட். ஸோ ஹை லெவலில் தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? பிகாஸ் வி ஹேவ் டு டூ லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ்.
ஸோ ஃப்ளோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்கோம் கரெக்டாக. ஸோ டாக்கர் ஃபைல் இஸ் பேசிக்லி செட் ஆஃப் கமெண்ட்ஸு. ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்ம ஃபஸ்ட்டு டாக்கர் ஃபைல் எழுதி டாக்கர் ஃபைலை பில் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், டாக்கர் இமேஜ் கிடைக்கும். டாக்கர் இமேஜ் வந்து ரன் பண்ண என்ன கிடைக்கும், வில் கெட் அவர் கண்டெய்னர். கண்டெய்னரில் என்ன இருக்கும், அவர் அப்ளிகேஷன் ப்ளஸ் த மினிமலிஸ்டிக் ஓஎஸ். கரெக்டா. இந்த டாக்கர் கண்டெய்னர் ரன் பண்ணால் என்ன வேணும்ப்பா, நம்மளுக்கு என்ன வேணும், இன்ஜின். யா சூப்பர், டாக்கர் இன்ஜின். ஓகே, அவர் கண்டெய்னர் இன்ஜின் சொன்னால் கண்டெய்னர் இன்ஜின் நம்மளுக்கு இங்கே என்னது, டாக்கர் டெஸ்க்டாப். சூப்பர், டாக்கர் டெஸ்க்டாப் இஸ் கண்டெய்னர் இன்ஜின். ஓகே, அது இல்லைன்னா வி கான் கம்யூனிகேட் வித் அவர் டாக்கர் கண்டெய்னர்ஸ் ஆர் டாக்கர் கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு போன கிளாஸில் சொல்லியிருந்தேன். இன்கேஸ் டுடே ஆஃப்டர் கிளாஸ் ஐ ட்ரை டு ஆட் அன் வீடியோ ஃபார் தட் ஆல்சோ. ஓகேவா, எப்படி டபிள்யூஎஸ்எல் செட்டப் பண்ணுறது இஃப் யூஆர் விண்டோ யூசர். நீங்கள் டேரெக்டாக டாக்கர் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணிக்கலாம் வென் யூஆர் யூசிங் மேக் ஆர் லினக்ஸ். விண்டோஸ்க்கு மட்டும் கிடையாது. ஸோ அது வந்து நீங்கள் டபிள்யூஎஸ்எல் செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது டாப்பில் வந்து நீங்கள் வந்து டாக்கர் டெஸ்க்டாப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்ம போன கிளாஸில் ஷோ பண்ணியிருந்தேன். ஸோ இன்கேஸ் அது வேணா கூட நான் தனியாக வந்து வீடியோஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகே, சரி. ஓகே, ஃப்ளோ வந்து இப்போ போடுறேன். இப்போ நம்ம பண்ண போகிற ஆர்கிடெக்சர் என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து நம்ம அப்ளிகேஷன். ஓகேங்களா, நம்ம அப்ளிகேஷன் எப்படி ரியாக்ட் ஆப் பண்ணலாம் அதே மாதிரி அது சொல்லி அவள் தான் பண்ணிட்டு ரியாக்ட் ஆப். இதை நம்ம என்ன பண்ணிட்டோம், கண்டெய்னரைஸ் பண்ணிட்டோம். இந்த ஆப் ரன் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவை வந்து ஒரு மினிமலிஸ்டிக் ஓஎஸ். இது வந்து டாக்கர் கண்டெய்னர். ஓகே, ஸோ டாக்கர் கண்டெய்னர் ரன் ஆகணும் நம்மளுக்கு என்ன வேணும், ஐ லெவலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்டெய்னர் இன்ஜின் இருக்கணும், அதை டாக்கர் டெஸ்க்டாப் இருக்கணும், அதுக்கு கீழே இது வந்து நம்ம ரன் பண்ணிக்கணும். சாரி, கண்டெய்னர் இன்ஜின். கண்டெய்னர் இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா டாக்கர் டெஸ்க்டாப். ஸோ இதுக்கு கீழே வந்து நம்ம ஓஎஸ் இருக்குது. ஓஎஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து கம்யூனிகேட் பண்ணும் வித் அவர் மினிமலிஸ்டிக் ஆஃப் ஓஎஸ் அண்ட் அது ஆப்பிள். ஸோ இப்படி தான் வந்து. ஸோ இந்த கண்டெய்னர் நம்மளுக்கு தேவைன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து we have to create a docker file. Docker file is going to be set of commands. இந்த கமாண்ட்ஸ் பற்றி நம்ம ஒன் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம், திரும்பி பார்க்க டைம் இல்லை. பட் திஸ் பேசிக்கலி செட் ஆஃப் கமாண்ட்ஸ். இதை ரன் பண்ணோன்னா அந்த டாக்கர் ஃபைலை நம்ம வந்து பேசிக்காக பில் பண்ணோன்னா வில் கெட் இமேஜ். ஓகே, இமேஜை ரன் பண்ணோன்னா வில் கெட் திஸ் கண்டெய்னர். தட்ஸ் ஆல். ஐ லெவலில் பார்த்தோம். ஓகே, இப்போ இஷ்யூ என்னன்னு பாருங்க. ஸோ டாக்கர் இக்னோர் இதெல்லாம் வச்சுக்கோங்க. இது எப்படி ரன் பண்ணணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்ண எனி கமாண்ட், எக்ஸாம்பிள் யூ புட் டாக்கர் ஐபன் இனேவ், மேபி டாக்கர் இமேஜஸ். See, it will show an error. இந்த எரர் ஏன் ஷோ பண்ணுது, என்ன ஐடியா? டாக்கர் ஆன் ஆகலையா? யா, நம்ம டாக்கர் இன்ஜின் இல்லாமல் வி கான்ட் ஸ்பீக் வித் டாக்கர். ஸோ டாக்கர் கமாண்ட்ஸோ எதுவுமே வந்து போட முடியாது. ஸோ கண்டெய்னர் இன்ஜின் ஆன் ஆனாலும் நம்ம டாக்கரோட பேச முடியும். கரெக்டாக. ஸோ நம்ம டாக்கர் டெஸ்க்டாப் ஆன் பண்ணிக்கலாம்.
ஆன் ஓகே. ஸோ கேக்குதா? ஓகே. வாய்ஸ் கேக்குதா? கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே. Docker build -t. You can give any name you want. Okay. React web app னு போட்டு டாக்கர் ஃபைல் எந்த லொகேஷன்ல இருக்கோ அந்த லொகேஷன் போகணும். நம்மளுக்கு வந்து கரண்டா இந்த டைரக்டரியில தான் இருக்கு. ஓகே ஓகே. இந்த டைரக்டரியில இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம ரூட்டு. டாக்கர் பில்ட் -t நேம் வந்து I'm keeping it React web it's going to build ஆனா நமக்கு என்ன கிடைக்கும்? we'll get எனக்கு டவுட் ஆக்சுவலி இப்போ நம்ம இப்போ கோட் அப்டேட் பண்றோம்னா நம்மளுக்கு புஷ் பண்ண எப்படி பண்றது டாக்கருக்குள்ள திருப்பியும் அது இதுல okay we have to rebuild it. அதே அதே இதுல இது போயிடுமா? லைக் உங்க கண்டெய்னர் வந்து அப்டேட் ஆகாது. ஏன்னா ஓல்டர் கோடு தானே இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ நியூ சேஞ்ச் பண்ணணும்னா we have to rebuild it. ரீபில்ட் பண்ணிட்டு மேபி யூ கேன் கிவ் டேக்ல வந்து வெர்ஷனிங் கூட கொடுத்துக்கலாம். அப்ப நியூ இமேஜா தான் கிரியேட் ஆகும் அப்போ. நியூ இமேஜா தான் கிரியேட் ஆகும். எக்ஸாக்ட்டா. ஓகே. Or else there is something called the volume mounter. So you can just mount your containers. So இது so அப்படின்னா like whenever you make changes it will also change in your container. Okay. So you can do bind mounting. Okay. So different types of mounts பேசிக்கா ப்ரிசெட் பண்ற மாதிரி. So இங்க பண்ற சேஞ்சஸ் அங்க சேஞ்ச் ஆகும். So basically like whenever you make changes you will rebuild it. Okay. Okay. So build பண்ண உடனே பாருங்க I'll just put docker image. இப்போ இருக்கு தெரியுதா? just you leave the timer. ஏன் வரலன்னு அப்புறமா சொல்றேன் டைம். பட் வந்து நம்ம கொடுத்த ரியாக்ட் வெப் ஆப் வந்து இதுதான் வந்து இப்போ நம்ம கொடுத்தது. கரெக்டா? see we got an image. அதுக்கப்புறம் இமேஜ்ல போய் பார்க்கலாம். see we got இது இருக்கா? ரியாக்ட் வெப் ஆப் 253 ரன் கொடுங்க. you have to do port mapping. Okay. Port mapping ல maybe I give 3005 something. When you run it you'll be able to see it. So நீங்க போட்ட இதுதான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். அப்படியே நோட் பண்ணிட்டு show you guys. So 3005
ஓகே. கண்டெய்னரைஸ் பண்ணி நம்ம டிப்ளாய் பண்ணிட்டோம். இதே விஷயத்தை we are going to do it in our server. கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேஸ். ஸோ இங்க நம்ம லோக்கலா ரன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா என்ன தேவைப்படுச்சு? ஹோஸ்ட் OS, ஹோஸ்ட் OS. இதுக்கு கீழே என்ன வந்துச்சு? நம்ம ஹார்ட்வேர் மேபி இன்டெல் i3 or Ryzen or something like that. Okay. சேம் திங் இப்போ நம்ம ரெப்ளிகேட் பண்ண போறோம் இன் அவர் AWS. எப்படி பண்றது? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஹார்ட்வேர் என்ன இருக்க போகுது? இட்ஸ் கோயிங் டு பி EC2. கரெக்டா? அதுக்கு மேல OS போட போறோம். You're going to choose any OS for EC2. Maybe let's take Ubuntu. கிளியரா? இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன தேவைப்பா? நெக்ஸ்ட் சொல்லுங்க. டாக்கர் தேவைப்படும். டாக்கர் இன்ஸ்டால் பண்ணாங்க. யா சூப்பர். we need a docker டெஸ்க்டாப்ல டாக்கர் இன்ஸ்டால் பண்ணலாம். டாக்கர் பிகாஸ் டாக்கர் கமாண்ட்ஸ் ரன் பண்ணும் கரெக்டா பேசிக்கலி. நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? இந்த டாக்கர் ஃபைல்ஸ் வேணும். ஃபைல்ஸ் வேணுமா? டாக்கர் ஃபைல் லைக் ஆர் டாக்கர் இமேஜ்? டாக்கர் இமேஜ். டாக்கர் இமேஜ் இருந்தா போதும். சூப்பர்ல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பில்ட் பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே ஹப்ல இருக்கும்ல, டாக்கர் ஹப்ல. இமேஜ் வந்து நம்மளால டைரக்டா ஷேர் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. when you just type your docker images போய் பாத்தீங்கன்னா see it's like an as code value. கரெக்டா? இப்போ இமேஜ் நம்மளால டைரக்டா எடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட் நம்மளுக்கு தேவை என்னது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும், கண்டெய்னரா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவை டாக்கர் இமேஜ். பேசிக்கா டாக்கர் கமாண்ட்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு டாக்கர் தேவை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? டாக்கர் புல் கமாண்ட் யூஸ் பண்ணி we're going to pull the image first. Okay, maybe image. இப்போ நம்ம ஒன்ஸ் டாக்கர்க்குள்ள போட்டனாலே இது இருக்கும்ல, பட் டாக்கர் ஹப்லயும் அது இமேஜ் இருக்கும்ல, no no லைக் as a container. இல்ல ஆக்சுவலா வந்து என்னன்னா இது வந்து லோக்கலா நம்ம இதுல இருக்கும். லோக்கலா we have it in our docker desktop. டாக்கர் ஹப்புக்கு நம்ம தான் கோடை வந்து புஷ் பண்ணணும். எப்படி நம்ம கோடை வந்து GitHubல புஷ் பண்றோமோ ஸோ எக்ஸாக்ட்லி லைக் த இமேஜ் should be pushed. டாக்கர் இமேஜ் should be pushed to the docker. அப்பதான் வந்து Okay. I will show you. ஸோ இது புஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ புல் பண்ண போறோம் ஃப்ரம் அவர் இது வந்து எங்க இருக்க போகுது? டாக்கர் ஹப்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ டாக்கர் ஹப்ல இருந்து we are going to pull the image. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்? we are going to run it. எப்படி ரன் பண்றது? we are going to இமேஜ் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் ரன் பண்ணோம். டாக்கர் ரன் கமாண்ட். ஓகே, கமாண்ட் என்ன ஆகும்? ரன் பண்ண என்ன ஆகும்? we'll be able to ஸ்டார்ட் அவர் கண்டெய்னர். கரெக்டா ரன் பண்ணா நம்ம கண்டெய்னர் ஸ்டார்ட் நம்ம அப்ளிகேஷன் டிப்ளாய் சக்சஸ்ஃபுல்லி. நம்ம எப்படி பண்ணோமோ அதே தான் வந்து we are going to do it again. Clear? This is same for front end and back end. If it's your front end, you're going to push it like இப்போ நம்மகிட்ட லோக்கலா இருக்க நம்ம இமேஜ் இதுக்கு முன்னாடி போட்டுறேன். இப்போ லோக்கலா பில்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் பில்ட் த டாக்கர் ஃபைல். பில்ட் பண்ணா வில் கெட் அவர் லோக்கலா இப்போ இமேஜஸ் இருக்கு. இந்த இமேஜஸ் நம்ம யாருக்கு ஷேர் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ண போறோம்? இட் மே பி ஃப்ரண்ட் அண்ட் இமேஜ் ஆர் பேக் அண்ட் இமேஜ். புரியுதுங்களா? இதை வந்து டாக்கர் ஹப்புக்கு வந்து புஷ் பண்ணுங்க. we are going to push. நீங்க புஷ் பண்ணிட்டு அப்புறம் வந்து புல் பண்ணிக்கணும். we are going to pull it from docker hub. Pull it and just run it. This is how you deploy your application. So நீங்க கேட்கலாம், maybe there is some different approach இருக்கா? Yes, there is some different approach also where you can push your complete code with this சொல்ற கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்க மாதிரி இருக்கும். இந்த டாக்கர் ஃபைலையே நீங்க GitHubக்கு புஷ் பண்ணலாம்.
நீங்க கேட்கலாம். நீங்க இப்ப ரன் பண்ணீங்கல்ல, நீங்க இப்ப பில்ட் பண்ணீங்கல்ல லோக்கலா, அந்த மாரி ஒய் நாட் டு புல் த கம்ப்ளீட் கோட் ஃப்ரம் GitHub நம்மட்ட டாக்கர் ஃபைல் நம்ம மிஷின்ல இருக்கும் கரெக்ட்டா? EC2 மிஷின்ல இருக்கும் கரெக்ட்டா? அங்கேயே நான் பில்ட் பண்ணி, அங்கேயே நான் வந்து இமேஜா கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் நான் அந்த இமேஜ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ல. அந்த அப்ரோச்சும் பண்ணலாம்ல. ஏன் வந்து நான் தேவையில்லாம வந்து ஒரு ஹப்க்கு புஷ் பண்ணி ஹப்லேருந்து புல் பண்ணணும்? என் சர்வர்லயே நான் பில்ட் பண்ணிக்கலாமான்னு யாருக்கா டவுட் இருக்கா? இப்ப நம்ம பண்ணது எல்லாமே. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆன் யுவர் ப்ரொடக்ஷன் சர்வர், யூ ஷுட் நெவர் எவர் பில்ட் யுவர் கோட். ஓகேவா? மேபி நீங்க அத டிப்ளாய் பண்ணியிருக்கீங்க. புரியுதுங்களா? அது வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் யுவர் கோட் ரன் ஆகுறதுக்கு மட்டும். ஓகே? அந்த இடத்துல போய் கோட திரும்பி பில்ட் பண்ணக்கூடாது. ஒரு புது இமேஜ் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. மேபி இஃப் யூ வாண்ட் டு டூ இட், யூ கேன் டூ இட் இன் அ செப்பரேட் EC2 மிஷின். ஸோ செப்பரேட் EC2 மிஷின்ல பண்றதுக்கு பதிலா இப்ப நீங்க லோக்கலா என்ன பண்ணலாம்னா, யூ கேன் பில்ட் இட் அண்ட் யூ கேன் புஷ் த இமேஜ் டு யுவர் டாக்கர். ஓகேவா? இன்கேஸ் வேற மாதிரி ஒரு செட்டப் பண்ண போறீங்க அப்படின்னா, அது எப்படின்னா லைக் டாக்கர் ஃபைல் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். எவ்ரி டைம் டெவலப்பர் புஷஸ் த கோட், ஒரு செப்பரேட் EC2 மிஷின்ல பார்த்தீங்கன்னா ஒரு புது இமேஜ் புஷ் ஆகி அகைன் வெர்ஷனிங் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இமேஜ் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க டாக்கர் அப் ரெபாசிட்டரி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் ப்ரொடக்ஷன் சர்வரில் போய் புல் பண்ணீங்கன்னா இல் கெட் த லேட்டஸ்ட் கோடு, இட் வில் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் த டிப்ளாய்மெண்ட். ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ நம்ம செட்டப் பண்ண போகிறதுல, பட் பேசிக்காக இதான் வந்து ஃப்ளோ. ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. பேசிக்காக லோக்கலாக பில்ட் பண்ணுங்க, புஷ் பண்ணுங்க, புல் இட், டிப்ளாய். ஓகே. ஸோ சர்வரில் வந்து நம்ம வந்து டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணக்கூடாது. சர்வரில் டாக்கர் ஃபைலை பில்ட் பண்ணுங்க. ஏன்னா அது டைம் எடுத்துக்கோங்க. ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கா? ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ மேபி அந்த அப்ரோச் உங்களுக்கு பண்ணலாம். சரி நம்ம இந்த அப்ரோச் ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் திரும்பி ஷோ பண்ணுறேன் அந்த ஓகே. மேபி நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் அந்த மாதிரி சொல்லிக்கிறேன். ஸோ பிஃபோர் டூயிங் திஸ் அது வந்து ஷார்ட்டாக பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆக போகுது. மேபி ஐ ஷோ யூ தட். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த அப்ரோச் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மேபி அப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஸோ இது அப்படியே வச்சுக்கலாம். ஒரு க்ளோன் போட்டுக்கலாம். இல்லை ஏன்னா இதை சொல்லிட்டு அதை சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். மேபி ஐ ஃபீல் லைக் தட். ஸோ இப்போ இங்கே டாக்கர் கமாண்ட் ஓகேப்பா. இங்கே நான் இதெல்லாம் எடுத்துகிட்டே வர போகிறது. I'm not going to bring all those. இது டாக்கரு. இப்போ என்கிட்ட கிட்டப்ல கோட் இருக்கு. கிட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கிட்ல இருந்து இப்போ கோடை புல் பண்ண போறீங்க. கோட்ல என்ன இருக்கும்? யூல் ஹேவ் யுவர் டாக்கர் ஃபைல்ல அங்கேயே நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணிக்கலாம். பில்ட் இட் தென் வில் ரன் இட். வில் ரன் அப்பயும் நம்ம கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த அப்ரோச் ஃபர்ஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் கிட்டப் காட்டிடுறேன் ஃபர்ஸ்ட். ஐ திங்க் டெமோன்னு நினைக்கிறேன். AWS டெமோ. இங்க பாத்தீங்கன்னா நம்மகிட்ட டாக்கர் ஃபைல் இல்லை. ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஃபர்ஸ்ட் டாக்கர் ஃபைல் இல்லை. I'll go push my docker file first into GitHub. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ git log பார்த்துக்கலாம். ஓகே டக்குன்னு
மேபி இந்த ரெப்போலே புஷ் பண்ணிக்கலாம். ஐஃபன் கம்ப்ளீட்டா புஷ் ஆயிடுச்சு. I'm going to do a refresh. Okay. So there is something. Okay. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா we have a docker file. Clear? Maybe I will delete that main branch. So maybe master வந்து I will keep it as default. இது சேஞ்ச் பண்ணணும்ல just for இது. கிளியரா? இது ஃபர்ஸ்ட் கிளியரா எல்லாருக்குமே? ஃபர்ஸ்ட் நான் டாக்கர் ஃபைலை வந்து கிட்டப்ல புஷ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான் வந்து பண்ணிருக்கோம். ஓகே இப்போதைக்கு முன்னாடி டாக்கர் ஃபைல் இல்ல, இப்போ டாக்கர் ஃபைலை புஷ் பண்ணிருக்கேன். இப்போ நான் இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். இல்ல ஆல்ரெடி நம்மகிட்ட இன்ஸ்டன்ஸ் இருந்துச்சுல, மேபி இல்ல டேக் தட் இன்ஸ்டன்ஸ். go to Mumbai region. I think backend static வந்து will restart it. ஏன்னா அதுல ஆல்ரெடி git installed இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகாது. will restart it. நான் என்ன பண்றேன்னு புரியுதா? ஜஸ்ட் லோக்கலா இருக்க டாக்கர் ஃபைலை நான் கிட்டப்ல புஷ் பண்ணிருக்கேன். ஓகே நோ ஐ எம் ஸ்டார்டிங் அவர் EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ எதுக்கு நான் பழைய இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்றேன்னா அகைன் இட் வில் டேக் சம் 10 minutes. அதுக்காக பழைய இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் கிவ் கனெக்ட் ஓப்பன் இட் வித் இது ஆன்லைன் டெர்மினல். ஏன்னா இப்போ புட்டி வச்சு கனெக்ட் பண்ண டோன்ட் ஹேவ் டைம். ஓகே let me just check if there is any file. See நம்மகிட்ட ரெண்டு ஃபைல் இருக்கு. ஓகே இது பேக் அண்ட் ஃபைல் இருக்கு. ஸோ மேபி இதில் அகைன் புல் இருக்கு. ஓகேவா இதில் ஆல்ரெடி பாருங்க கிட் லைக் கிட் இன்ஸ்டால்டு, நோட் இன்ஸ்டால்டு. ஓகே ஆனால் நோட் இப்போ நமக்கு எதுவுமே தேவையில்ல, வி ஒன்லி ரிக்வயர்ட் கிட். ஆனால் டாக்கர் இன்ஸ்டால் ஆகல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டாக்கர் ஐஃபன் போடுற பாருங்க. சி டாக்கர் குட் நாட் பி கிளியரா? ஸோ டாக்கர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு நான் சொல்றேன். பட் பிஃபோர் தட் ஸோ நம்ம ஆர்கிடெக்சர் போயிடலாம் ஃபர்ஸ்ட். கிளியரா இது? ஸோ ஃபர்ஸ்ட் உபுண்டு இதுக்கு மேலே வந்து கிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் we are going to pull the git. ஸோ கிட்ல இருந்து we are going to pull it. So we'll do git clone நம்ம கிட்டுக்கு போயிடலாம். இந்த மெத்தட் மூலமா பண்றதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ்? ஃபுல்லாக முடிச்சிடலாம். லைக் அந்த ஒரு ஸ்டெப் பண்ணவும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ பேசிக்காக டிஸ்அட்வான்டேஜ்ன்றது நம்ம அந்த மிஷினில் பில் பண்ணுவோம் இமேஜை, அவ்வளோதான். ஓகே க்ளோன் பண்ணுறோமா? ஸோ வில் க்ளோன் இட். ஓகே மேபி ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். we will go to cd எல்லாம் ஸ்டார்ட் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இது இல்லை. ஸோ வில் டூ கிட் ஃபுல்.
So maybe I will remove that directory. Maybe just இது பண்ணிட்டேன் புரியுதுங்களா? Just remove that already in the file. Again I'll pull it because it's getting some merge conflicts. I have to go fix it at the time. Okay. Maybe I'll just pull it right now. It's done now. So I'll go to CD AWS. Okay. So now I'll do an ls. See, now you'll be able to see a Docker file. Yeah, Docker file in our region. Again, everything is same. All the code is everything is same. Okay. இப்போ நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் டு ரன் திஸ் ஆர் டு பில்ட் திஸ் we have to like do same command docker build hyphen t or hyphen t or you can give some name like app-ன்ற மாதிரி வச்சு you can do this. பட் ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னா will not be able to find the docker. Okay, maybe type error நினைப்பீங்க. Error இல்லை. See, docker is not. We have to install docker first to run this docker command. So docker desktop basically. So I will give you sudo apt install docker.io ன்னு வரும். no, actually that will work, but that's not complete installation. Okay. Okay, open பண்ணிக்கலாம். Okay, so it's going to be steps. So you're going to copy this update your app repository. Like இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணணும் லினக்ஸில் ஆர் உபுண்டுல. ஓகேங்களா, யூ ஹவ் டு எனேபிள் தட். நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஆப் ரெபாசிட்டரி அப்டேட் பண்ணுறதுக்கு திஸ் கோயிங் டு கெட் யூ ஆக்சஸ் டு ஆக்சஸ் டாக்கர் ரெபாசிட்டரி. paste it. So yes, ஓகே. ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்து 2 பர்மிஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஆட் யுவர் டாக்கர் பேக்கேஜ். நெக்ஸ்ட் ஓகேன்னு வரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேன்னு வரணும். நீங்கள் then only you are going to like install now your docker from your press enter. Now you will be able to like get everything done. So final step, இந்த ஸ்டெப் பண்ண பண்ணு. It's also done. Next finally you're going to again update it. இப்போ நம்ம பழைய வெர்ஷன் அப்படியே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. We are going to update it again. We are going to update. We are going to install the latest version of Docker. Sudo apt get installed. Okay.
going to get the latest version. Final step, we have to enable Docker, but before that, we'll just see the version. Okay. See, now you are able to see the version, latest version of that. After this, இது மட்டும் பண்ண போதாது. இதுக்கப்புறம் பத்தி you have to enable the Docker services. Okay. So copy this, paste it, then the second command, paste it. So இப்போ வந்து டாக்கர் வந்து it's okay. But your Docker is right now running. Okay. That's all. Docker இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நம்ம திரும்பி இப்போ வந்து டாக்கர் ரன் பண்ணலாமா? We'll build our app. Docker build hyphen maybe I'll put it React app. Okay. See, still we are not getting it because still அது enable ஆகல. Okay, it's going to be sudo. Okay, sudo build hyphen c. Sudo add பண்ணிக்கோங்க. As long as a step like you can do it without sudos. Like sudos இல்லாம you can also put இந்த 4 கமாண்ட் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா நீங்க ரூட் யூசரா மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் sudos ஆட் பண்ணணும் இல்லை. ஓகேங்களா? Okay. It's going to take few minutes. பட் ஆனால் இப்போ நீங்கள் புரியுதுல. ஸோ இப்போ நம்ம டாக்கர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் நம்ம இது மேலே. மேபி 4க்கு லைக் 9க்கு 4 ஸ்டெப்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, 10 ஆல்மோஸ்ட் 10 பார்த்தீங்களா எவ்வளோ டைம் இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆல்மோஸ்ட் 30. ஓகே, 5 4 டன். இன்னும் 2 ஸ்டெப்ஸ், இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்கு. ஸோ நான் ப்ராப்ளம்னு சொன்னேன். இதுதான் ப்ராப்ளம். ஸோ புரியுதா? இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் இப்போ இன்கேஸ் இது ஆல்ரெடி டிப்ளாய் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு புது சேஞ்ச் பண்ணுவீங்களா உங்கள் கோடில்? நெக்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் மேபி ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க வெப்சைட்டில். ஸோ என்ன பண்ணுவீங்க? திரும்பி வந்து புஷ் யுவர் கோட் டு கிட்டப்ல இருக்கும். இப்போ புது சேஞ்ச் நம்மளுக்கு வரணும்னு நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்பி வந்து நம்ம லைவ் யூசர்ஸ்க்கு வரணும் அப்படின்னா திருப்பி இதே மாதிரி ரிமூவ் சர்வர் பண்ணணும். வந்து அதுக்கப்புறம் எக்ஸாக்டா. ஸோ சர்வரை ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி நீங்க வந்து கிட்ட புல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? திரும்பி பில் பண்ணணும். கரெக்டா? பில் பண்ணாலும் யூ ஹேவ் தி லேட்டஸ்ட் இமேஜை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றது? ஸோ வில் ஜஸ்ட் செக் நம்ம இமேஜ் வந்துச்சாங்க டாக்கர். ஓகே, ஸ்டார்ட் சுடோ. See, we got our React app with our image. Okay. So எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்? We are going to do port mapping. Docker run -t. We're going to check our port
மேபி ஃப்ரீயாக தான் இருக்கும் 3000 அண்ட் we are going to map it with 73 image id or image name எதுனாலும் கொடுத்துக்கலாம். Okay. 3000 plus 4 நம்பர் கூட போகும். தெரியுதா நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்போ ட்ரை பண்ணலாமா நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம பப்ளிக் ஐபி and we're going to give the port. தெரியுதா? we have containerized it, we have deployed our application. clear? for example I'm going to remove this code. okay, இந்த கோடை வந்து நான் கோட்ல ரிமூவ் பண்ண போறேன். maybe I'll go to the code. இங்க இருக்கு. இப்போ ஒரு லைன் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு லைன் சேஞ்ச் பண்ண நம்ம என்ன பண்ணணும்? இந்த சேஞ்ச் அங்கே அப்ளெக்ட் ஆகணும்னா நம்ம கிட் புஷ் பண்ணணும். கரெக்டா? கிட் ஆட் ஆகணும். git commit icon and maybe added one line சும்மா போட்டுக்கிறேன் and git push. git push ஆயிடுச்சு. maybe I'll do a refresh. added one line வந்துச்சு. தெரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? திரும்பியும் புல் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? திரும்பி we have to stop it, we have to pull it and we have to rerun it. கரெக்ட் தானே? புரியுது அப்ரோச்? அப்போ இது பேட் அப்ரோச். கரெக்டா? இப்போ லைவ் யூசர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணணும். they'll face a down time. இப்போ நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்? ஓகே, யூ கான்ட் ஈவன் யூஸ் திஸ். ஏன்னா இது வந்து நம்ம டிட்டாச் மோட்ல ரன் பண்ணல. ஸோ இந்த டெர்மினல் நம்ம இப்போ யூஸ் பண்ண முடியாது. பேசிக்காக இது நீங்கள் டவுன் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? திரும்பி ஸ்டார்ட் பண்ணணும். யுவர் லைவ் யூசர்ஸ் வில் ஃபேஸ் அ டவுன் டைம் ஆஃப் எவ்வளோ நேரம் ஆச்சு பில் பண்ணுறதுக்கு? மேபி 1 minute எடுத்துருச்சுன்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 1 minute or 2 minutes they will face a down time. யாரும் வெப்சைட்டை யூஸ் பண்ண முடியாது. ஸோ தட் this is an bad approach. and your production serverல இந்த மாதிரி பில் பண்ணக்கூடாது. ஓகே, they should not be running any build. okay, if you don't want to run it locally, you can do it in a separate instance also, and you can push that code to Docker Hub. From Docker Hub only you have to pull the image. Pulling the image and running it will take a little time. okay, கரெக்டா? பில் பண்ணதுன்னா டைம் எடுக்கும். so we'll close this. I'll share you that sheet. okay, I'll share you that sheet. okay, சரி, செகண்ட் அப்ரோச் செகண்ட் பார்த்துடலாம். go to your Docker Hub account. போன கிளாஸே சொல்லியிருந்தேன் டாக்கர் ஹப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி. just sign in. going to Gmail. okay, this is going to be our Docker Hub account. so இங்க என்ன இருக்கோ பாருங்க, same user id. I'm going to have it in my desktop also. I'm going to have it in the same id. ஆனா நம்மளோட இமேஜஸ் இங்க லோக்கல்ல இருக்கிறதுனா இங்க இருக்காது. ஸோ இது பேசிக்கலி லைக் GitHub மாதிரி. ஓகேங்களா? ஸோ லோக்கலா இருக்கிறது நீங்க இங்கே புஷ் பண்ண போறீங்க. so you can see something called repositories. so this is all my repositories. இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். GitHubல வந்து என்ன டைப் ஆஃப் ரெபாசிட்டரிஸ் இருக்குப்பா? டக்குனு யாராவது? we have only 13 minutes more.
எனிபடி? ப்ரோக்ராமிங் கோட். நான் டைப்ஸ் ஆஃப் ரெபாசிட்டரி. பப்ளிக் பிரைவேட் அது கேட்குறேன். சூப்பர் சூப்பர். பப்ளிக் அண்ட் பிரைவேட் கரெக்டா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்க இதுல பாத்தீங்கன்னா பப்ளிக் ரெப்போ வச்சுக்கலாம் ஃபார் ஸ்டோரிங் யுவர் இமேஜஸ். யூ கேன் ஆல்சோ ஹேவ் அ பிரைவேட் ரெப்போ. கிளியரா? இதுல வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் இன் யோர் டாக்கர் ஹப்? ஏன் வந்து ஏடபிள்யூஎஸ்ல இல்ல ஜிசிபி ஆர் அஜூர் அதுக்கு போறாங்க வித்வுட் யூசிங் திஸ் டாக்கர் ஹப்னா தேர் இஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன் இன் த ஃப்ரீ டயர் அக்கௌண்ட். ஓகே, நம்ம இப்போ வச்சிருக்கிறது ஃப்ரீ டயர் அக்கௌண்ட். ஸோ யூ கேன் ஹேவ் ஒன்லி ஒன் பிரைவேட் ரெபாசிட்டரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூ கேன் ஹேவ் ஒன்லி ஒன் பிரைவேட் ரெபாசிட்டரி அண்ட் யூ கேன் ஹேவ் அன்லிமிட்டட் பப்ளிக் ரெபாசிட்டரி. கிளியரா? நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆர்கனைசேஷன் will they keep their code public if it's not an open source? No, like பிரைவேட்ல தான் வைக்கணும். பிரைவேட்ல தான். லைக் இட்ஸ் சேம் ஃபார் யுவர் டாக்கர் இமேஜஸ்ல. அந்த ஆர்கனைசேஷன் என்னதான் கோட பிரைவேட்ல போட்டுட்டு இமேஜஸை வந்து பப்ளிக்ல வச்சிருந்தா என்ன பண்ணுவாங்க? யாரா இருந்தாலும் ஃபில் பண்ணிட்டு தே கேன் கெட் இட்ல. கரெக்ட் தானே? ஸோ அப்போ அவங்க இதுவுமே இமேஜஸ்க்கும் என்னவா இருக்கணும்? பப்ளிக்கா இருக்கணும், பிரைவேட்டா இருக்கணும். பிரைவேட்ல தான். பிரைவேட்ல இருக்கும். ஆனா பிரைவேட்ல இருக்குன்னா இட்ஸ் நாட் ஃப்ரீ, தே ஹேவ் டு பே. ஓகே, ஆனா ஒரு ரெபாசிட்டரி பப்ளிக்ல வச்சுக்கலாம், பிரைவேட்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ தட் இதே மாதிரி லைக் டாக்கர் ஹப்போட டாக்கர் ஹப் இஸ் பேசிக்கலி லைக் GitHub. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து டாக்கர் கொடுக்கக்கூடிய சேம் சர்வீஸ். தேர் இஸ் அ சர்வீஸ் கால்ட் ECR. நம்ம எல்லாமே இப்போ AWS பார்க்க போறோம், நாட் அஜூர். ஸோ ECRன்ற ஒரு சர்வீஸ் இருக்கு. ECR என்னது? எலாஸ்டிக் கண்டெய்னர் ரிஜிஸ்டர். ஓகே, இட் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் டாக்கர் ஹப். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? டாக்கர் இமேஜஸை ஸ்டோர் பண்ணிக்கிறது. அங்க வந்து there is no rule like it should have only private ஒன்று தான் இருக்கணும் பப்ளிக். No, there is no rule. You can store unlimited images privately publicly. கிளியரா? ஸோ இப்போ இந்த சர்வீஸ் கவர் பண்ண போறல, பட் ஆனால் உங்களுக்கு சொல்றேன் இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு கீப் இட் பிரைவேட். சரி, ஓகேப்பா. எப்படி வந்து இதை புஷ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நல்லா பாருங்க. ஸோ வந்து பில் பண்ணிட்டோமா? ஸோ பில் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா there is something called you have to create a repository. எப்படி வந்து நீங்க GitHubல வந்து புஷ் பண்ணுவீங்க கோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வில் கோ கிரியேட் அ GitHub repository. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா you have to go create a repository. அப்போ நீங்க ரிமோட் லோக்கல்ல இருக்க இமேஜ் வந்து ரிமோட்டுக்கு புஷ் பண்ண முடியும். ஸோ யூ கோயிங் டு கிவ் அ நேம். ஐம் கோயிங் டு கீப் இட் லைக் ரியாக்ட் வீட் ஆப்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் இட். புரியுதுங்களா? you are using 0 out of 1 private repository. நான் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு, நான் இன்னும் ஒரு private repository கூட வைக்கல, வச்சிருந்தா லிமிட் போயிடும். I'm just going to keep it public so that you can also try. Okay, it's going to create it. See, I've created it. Okay, புஷ் பண்ணும்போது இங்க கமாண்ட் பாத்தீங்களா என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? ஸோ இந்த இடத்த பாருங்க. இட்ஸ் ஆஸ்கிங் யுவர் இமேஜ் நேம் ஷுட் பி லைக் திஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யுவர் இமேஜ் நேம் ஷுட் பி வெங்கட்004 யுவர் அக்கௌண்ட் /react web app அப்படின்னு சொல்லி நீங்க வெர்ஷன் போட்டுக்கணும். ஆனா நம்ம இப்போ இமேஜ் நேம் எப்படி இருக்குப்பா? அதுதான் அவங்க கூட கொடுக்கக்கூடிய ஒரே ரூல். நம்ம இந்த இமேஜ் எப்படி இருக்கு? ரியாக்ட் வெப் ஆப் 2535:latest இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? we have to rebuild it or rename it. Okay, I'm going to rename it, or that's okay, I'll rebuild it maybe. Okay, I'm going to rebuild it. நேம் என்ன இருக்கணும்? உங்க ரெபாசிட்டரி நேமும் உங்க இமேஜ் நேமும் மேட்ச் ஆகும். அப்பதான் புஷ் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி லைக் and it should have a version. It's going to be 0.1 version அப்படினா இல்ல latest. If you don't give any version, it will be latest. திரும்பி கேட்குற இந்த ஸ்டெப்ல யாருக்கா டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் திரும்பி சொல்றேன். எதுக்கு இப்படி ரீபில்ட் பண்றோம்னு புரியுதா?
ஏன்னா இப்போ நான் டாக்கர் images போட்டேன்னா you have to see some image with this name our repository slash அந்த react v tabன்னு சொல்லிட்டு டேகோட இருக்கணும். அப்பதான் நம்மளால இதை புஷ் பண்ண முடியும். ஸோ புஷ் கமாண்ட் என்னது இங்கே இருக்கு, அதை புஷ் கமாண்டை காப்பி பண்ணிக்கோங்க. just going to see okay. ஸோ பிஃபோர் இது வந்து பார்த்துக்கோங்க. காப்பி பேஸ்ட் நம்ம டேக் என்னது 0.1. ஸோ ப்ரெஸ் என்டர். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து புஷ் ஆயிடுச்சு. அதுவும் லேயர் பை லேயராக தான் நடக்கும். ஓகேங்களா, ரொம்ப டீட்டெயில்டாக போவானா, பட் பேசிக்காக வந்து புஷ் ஆயிடும். இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் ரெபாசிட்டரி கிரியேஷன் மட்டும் காட்ட முடியுமா? ஓகே, கிரியேஷன். ஆ ஓகே ஓகே. ஸோ கோ டு யுவர் ரெபாசிட்டரி. புஷ் ஆகும். டாக்கருக்கு ஆல்டர்னேட்டிவ் வேற எதுவும் இருக்கா ப்ரோ? அசூர் அந்த மாதிரி வச்சு இது பண்ண முடியுமா? இருக்கு, பட் ஆனால் மோஸ்ட்லி தே யூஸ் டாக்கர். நீங்கள் டாக்கரைஸ் பண்ணாமல் நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் டே 1ல் டாக்கரைஸ் பண்ணாமே டிப்ளை பண்ண, டாக்கரைஸ் பண்ணி தான் டிப்ளை பண்ண முடியும். அப்படி நீங்கள் அந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணிக்கலாம். சக்ஸஸ்ஃபுல் ஓகே டன். வாய்ஸ் கேட்குதா? ஐ திங்க் ஹேங் ஆயிடுச்சு. Then go to my repository, go to the public view. இங்கே தெரியுதா? we got an image லேட்டஸ்டா. ஓகேவா, டேக் கொடுத்த மாதிரி. ஸோ இதை எப்படி புல் பண்ணணும் நீங்களும் புல் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ புல். இந்த கமாண்ட் ரன் பண்ணிங்கன்னா நீங்களும் புல் பண்ணிக்கலாம். நீங்களும் புல் பண்ணலாம். இப்போ நான் புல் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ ஐ கோ டு மை EC2. ஐ ஜஸ்ட் க்ளோ. ஓகே, ஐ ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணுறேன். இதில் ஆல்ரெடி டாக்கர் இன்ஸ்டால்டு. ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் கோயிங் டு புல் த இமேஜ். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் ஏதாவது இமேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு முன்னாடியே. இட்ஸ் கோயிங் டு பி sudo docker image. See, I have only one image. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், we have to paste it. இது வந்து புல் பண்ண போகுது. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி sudo ஆட் பண்ணிக்கோங்க.
ஸ்டாட் சூடோ. ஓகே, இமேஜஸ் பார்த்துக்கோங்க, எதுவுமே இல்லை. இட்ஸ் கோயிங் டு புல். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புல் பண்ணுது பாருங்க. சரி, நவ் ஐ அகைன் செட் த இமேஜஸ். தெரியுதா, நம்ம இமேஜ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் எப்படி ரன் பண்ணணும்? சேம் சூடோ இமேஜ் ஐடி மட்டும் பார்த்துக்கோங்க. That's all. It's going to be like என்னது BACF மேபி 4 டிஜிட்ஸ் போதும். Okay, we are going to okay, maybe we'll give it 3,001. Start ஆயிடுச்சா? So we'll go to the 3,001 photo. பார்த்தீங்களா, லேட்டஸ்ட் இதில் வந்து we don't have that. ஓகே அப்பா, எப்படி வந்து இப்போ நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் we'll again build it locally, push it to Docker Hub. Docker Hub இருந்து you're going to pull it and you're going to deploy it. Just pull the command, then run it. அவ்வளோதான், ரெண்டே கமாண்ட் தான் ரன் பண்ணிடும். ரன் கமாண்ட், புல் கமாண்ட். ஸோ இப்போ வந்து வேர்ஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லேட்டஸ்ட். சார் இங்கே பாருங்க, எங்கே போச்சு? இந்த இடத்துல தெரியுதா, your version tag வந்து 1.1. மேபி நீங்கள் புதுசாக சேஞ்ச் பண்ணி யூ கேன் கீப் இட் ஆஸ் மைனர் வெர்ஷன் சேஞ்ச் அப்படின்னா 1.1.0 அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை 1.1, 1.2, 1.1.0 அந்த மாதிரி நீங்கள் ஒரு சேஞ்ச் பண்ணி யூ கேன் புஷ் யுவர் டாக்கர் இமேஜஸ். ஸோ அவங்க புல் பண்ணும்போது தே லேப் த லேட்டஸ்ட் டெஸ்டராக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக இருக்கட்டும், anyone in the this is how they deploy applications using Docker. Okay, I've showed you the both approach. So நீங்க Docker Hub இல்லாமையும் பண்ண முடியும், Docker Hub இருந்து பண்ண முடியும். I've showed you the disadvantage when you build it in your production server, or else you can just push it and pull it. Okay, so they same for backend, same Docker file, you're just going to push it to your Docker Hub. So okay, அதை வந்து திரும்பி கிரியேட் பண்ணுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். So just go click repository. இப்போ நம்ம கிரியேட் பண்ண ரெபாசிட்டரி இங்கே இருக்கு. கிரியேட் அ ரெபாசிட்டரி பட்டனு, யூ ஷுட் கிவ் சம் நேம், மேபி பேக்எண்ட் போட்டுக்கலாம். பேக்எண்ட். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரே ஒரு பப்ளிக் தான், லைக் ஒரே ஒரு ப்ரைவேட் தான் வச்சுக்க முடியும். நான் இன்னும் எந்த ப்ரைவேட் வச்சல, ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் பப்ளிக். ஓகேல. ஸோ இஃப் யூ வாண்ட் டு புஷ் இட்னா என்ன கேட்குறாங்க, ஒரே ரெக்குவயர்மெண்ட்னா உங்கள் இமேஜோட நேம் இப்படி இருக்கணும் அண்ட் வித் த வெர்ஷனிங். இதான் வந்து உங்கள் இமேஜ் நேமாக இருக்கும். ஸோ நீங்கள் பில்ட் பண்ணும்போது இந்த நேம் வச்சு பில்ட் பண்ணணும். ஓகேலா. ஸோ தட் இந்த கமாண்டை வச்சு புஷ், இந்த கமாண்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இட் வில் ஜஸ்ட் புல் இட். ஸோ புஷ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி பப்ளிக் வியூவில் பார்த்தீங்கன்னா புல் கமாண்ட் இருக்கும், யாருனாலும் இதை வச்சு புல் பண்ணிக்கும். ஓகேவா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். சரி, நெக்ஸ்ட் ஃபார் ஸ்டாட்டிக் சைட் ஹோஸ்டிங். மேபி ஐ ஷோ யூ ஒன் மோர் திங். மேபி இது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆக்கிடலாம்னு நினைக்கிறேன். மேபி லெட்ஸ் டேக் வி ஹேவ் அன் டொமைன். ஓகேவா? See, now it's showing you something like நீங்க வந்து டொமைன் வாங்கிருக்கீங்கன்னு நினைக்கலாம். ஸோ இது வந்து இப்படி இருக்கு, ஆனா உங்களுக்கு இப்படியா இருக்கணும்? இட் should be like this. இல்ல it should have some nice custom domain name. ஸோ எப்படி வந்து custom domain name வந்து மேப் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். See, now you have some IP. So before that you should assign elastic IP. இது சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ DNS போட்டாலும் பாருங்க, இட்ஸ் கோயிங் டு சேம். ஸோ யூ ஹேவ் டு கோ டு யுவர் டொமைன். எங்கே வாங்கியிருக்கீங்களோ அந்த டொமைனுக்கு போயிருங்க. போயிட்டு யூ ஆர் கோயிங் டு மேப் திஸ். ஓகே, நாட் திஸ் ஒன், திஸ் ஒன். பப்ளிக் ஐபிக்கு முன்னாடி இது வேறு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று SSL சர்டிஃபிகேட் அண்ட் திஸ் கஸ்டம் நேம் டொமைன் மேப்பிங்.
மேபி இது சேமாக தான் இருக்கும். ஐ ஷோ யூ வித் ஸ்டாட்டிக் சைட் ஆல்சோ. ஓகே, மேபி ஸ்டாட்டிக் சைட் பண்ணிடலாம். ஏன்னா அது டைம் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அது ஒரு வாட்டி நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஐ ஷோ யூ திஸ் ஒன். கிளியரா? இது ரெண்டும் பண்ணீங்கன்னா இட்ஸ் ஆல் இன் யுவர் டிப்ளாய்மென்ட்ஸ். ஓகே, மேபி டக்குன்னு வந்து ஓப்பன் S3. ஸோ ஸ்டோரேஜ் ஃபர்ஸ்ட் வேணும் ஸ்டாட்டிக் சைட்டுக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் அ பக்கெட் அகைன். this should be unique. Bucket name should be always unique. ஏன்னா இது குளோபல் சொல்லியிருக்கேன் கரெக்டா. ஸோ மேபி ஐ கிரியேட் வெப் டெமோ 1 2 3 4. okay, something like this. I'm going to create a public. I'm just going to enable இது, or else I'll just keep everything default. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெர்ஷனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். I'm going to enable that. create a public bucket, create பண்ணிட்டோமா. அதுக்கப்புறம் லைக் இங்க வந்து ஆக்சஸ் வந்து இது பண்ணோம். ஸோ பிஃபோர் தட் ஐ அப்லோட் அ ஃபோல்டர், அப்லோட் add a folder. Just going to add it like that. இது வந்து நம்ம ஃபுட் ஸ்டோர் வெப்சைட். ஓகேங்களா. இட்ஸ் கோயிங் டு ஹேவ் ஆல் அவர் HTML CSS and all the images. Just go upload it. ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட இருக்கிறது ஸ்டாட்டிக் ஃபைல். ஓகேவா. ஸ்டாட்டிக் ஃபைலில் என்ன இருக்கும்? HTML CSS JavaScript. ஓகே, அண்ட் இமேஜஸ். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, ஐ கோ பேக். இதுதான் வந்து டெஸ்டினேஷன். ஸோ நம்மகிட்ட HTML CSS அண்ட் சம் இமேஜஸ். ஓகே, ஸோ நல்லா பாருங்க, இதில் நம்ம லைவ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ டு யுவர் பக்கெட். ப்ராப்பர்ட்டிஸில் ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்? 3 விஷயம் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் சைட் ஹோஸ்டிங்கை எனேபிள் பண்ணணும். வித்தவுட் எனேபிளிங் ஆல் திஸ் கூட நம்ம பண்ண முடியும், அது ப்ரொடக்ஷன் பண்ணோம். பட் இப்போ நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணணும் ப்ராசஸை. ஸோ என்ன டேரக்டரி வந்துன்னா பேசிக்காக எம்டிஆர் இருந்துச்சுன்னா இட் ஷுட் பி index.html. create and save it. ஸோ ஃபர்ஸ்ட் இது எனேபிள் பண்ணணும். அப்புறம் வந்து யூ ஹேவ் டு எனேபிள் பர்மிஷன்ஸில் block all public access வந்து டிசேபிள் பண்ணணும். அண்ட் ஃபைனலி யூ ஹேவ் டு எனேபிள் ALN. ஓகே, ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணணும் ஃபைனலி. இங்கே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது எனேபிள் பண்ணணும். just give everything default, enable, save it. சேவ் பண்ணியாச்சா? இப்போ போய் பாருங்க. It's going to be your check-in, but still you are not able to see. சரிதா? Still you are not able to see it. Let's go back. Make public LLN சொல்லிருக்கோம். Public access பண்ணிருக்கேன். Let's go. Take it your take it. Okay, that's a bug with the CSS, பட் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு you are able to see the website clear-ஆ? அந்த பாத் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே தானே? path and CSS வந்து அந்த ஃபைலிங் பிரச்சனை, பட் you are able to see your website clear-ஆ? whenever it is like this is how you deploy your static sites. புரியுதா? HTML CSS JavaScript வந்து நீங்க S3லே போட்டுக்கலாம். மொத்தமாக பர்மிஷன் என்ன? Just go select everything. ஓகே, கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து
இப்போ வந்து நம்மளுக்கு இவங்களே வந்து கஸ்டம் டொமைன் நேமிங் எல்லாம் மேப் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து ஸ்டாட்டிக் சைட்டுக்கு. ஃபைனலி ஐ வில் ஷோ யூ தட் ஆல்சோ. சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து இதோடது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ யுவர் ஸ்டாட்டிக் சைட்டுக்கு வந்து நீங்கள் கஸ்டம் டொமைன் பண்ணணும்னா யூ ஹவ் டு டூ S3 தான், சாரி ரவுட் 53 தான். யூ ஹவ் டு கிரியேட் அ ரவுட் 53 அண்ட் லைக் வி ஹவ் டு மேப் யுவர் பக்கெட் வித் தட் இது. ஸோ அந்த அளவுக்கு இப்போதைக்கு காம்ப்ளிகேட் பண்ணோம்னா பேசிக்காக ஐ ஷோ யூ சம் ஃபியூ மோர் திங்ஸ். மேபி நம்ம ஆல்ரெடி பண்ணோம்ல, அதுக்கு வந்து எப்படி வந்து கஸ்டம் டொமைன் ஆட் பண்ணுறது அந்த மாதிரி வந்து, ஏன்னா வி ஹேவ் ஒன்லி 10 minutes தான் இருக்கு. டாக்கரோட நீங்கள் இது பண்ணிருக்கீங்க. ஸோ இதுக்கு எப்படி நம்ம கஸ்டம் டொமைன் மேப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் SSL சர்டிஃபிகேட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து டொமைனுக்கு போய்க்கிறேன். சரி, ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த டொமைனுக்கு பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஆட் அ ரெக்கார்டு. மேபி லைக் ஃபுட்டு ஒரு சப் டொமைன் ஆட் பண்ணிக்கிறேன், நாட் அ சம்மிங் டொமைன். ஸோ ஃபுட் டாட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இட்ஸ் கோயிங் டு பி லைக் okay, maybe I'll give C name. It's going to be A record. It's going to be A record. Take your IP. அது என்னது இந்த ஓகே. லைக் ரொம்ப டீப்பாக போகணும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்குல்ல, இங்கே என்ன டைப் ஆஃப் வேல்யூ கொடுக்க போறீங்கன்றது தான் டைப் ப்ரோ. ஓகேங்களா? ஸோ சி நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டொமைன் நேம் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்றது ஃபார் ஐபி. பார்த்தீங்களா, ஐபி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா லைக் டிஎன்எஸ்னு ஒன்று இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் டொமைன் நேம் சிஸ்டம். ஸோ பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ண போனால் இட்ஸ் கோயிங் டு கிரியேட் இது. ஸோ நீங்கள் ஃபுட் டாட் நெட்டு போனீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ்க்கு ரீடைரக்ட் பண்ண போகும். ஓகேவா? ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி சேவ் கொடுக்குறேன். சேவ் ஆயிடுச்சு. மேபி இது கொஞ்சம் நம்ம எந்த டொமைன்ல வாங்குனோமோ அந்த டொமைன்ல தான் அது போய் பண்ணணும். அது பண்ணலாம். பார்க்கலாம். மேபி என்ன கொடுத்தோம், டொமைன் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீ பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை, ஜஸ்ட் வந்து நான் சொல்கிறேன் இன்கேஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருங்க. வாங்கி வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப்ஸில் போயிட்டு ஜஸ்ட் மேக் யுவர் அவுட் பவுண்ட் ரூல் ஆல்சோ. ஓகே, அது கரெக்டாக தான்.
திங்க் இட்ஸ் டேக்கிங் டைம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் இருக்கும் அது ஆக்சுவலாக மேப் பார்க்குறதுக்கு. பட் யூ கெட் இட் ஓவர். மேபி எப்படி இதை ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இது ஏதாவது சர்டிஃபிகேஷன் மேனேஜர் இருக்கு உங்களுக்கு ரிக்வஸ்ட் ஃபார் சர்டிஃபிகேட் இருக்கா? So you're going to request for a certificate. So you have to put your domain name over here. Again, this will also take some time. So I'm going to request it. Just put all your subdomain and including everything dot slash your domain name, validity, give everything to request it. And make sure it's going to be in your ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணுறது வந்து ஒன்லி குளோபல் இதில் மட்டும் தான் பண்ணுவாங்க. நார்த் வெர்ஜீனியாவில் போட்டுக்கோங்க. போட்டு ரிக்வஸ்ட் ரைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் யுவர் சர்டிஃபிகேட் வித் ஃபியூ ஹவர்ஸ். ஓகே, 30 to 1 hourக்குள்ளே வந்துடும். ஓகே, ரொம்ப சீக்கிரம் இஷ்யூ பண்ணிடுவாங்க. பட் ஃபஸ்ட் டைம் வந்து இட் டேக் சம் டைம். ஓகே, ஸோ கொஞ்சம் டைம் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ முக்கியமாக வந்து நீங்கள் இந்த ரெக்கார்டை ஆட் பண்ணணும். ஸோ கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் ஆட் திஸ் ரெக்கார்டு. ஸோ த டொமைன் வேலிடேஷன் பண்ணுவாங்க. add it in your record. Just put CNAME record. Just for a validation. அதுக்கப்புறம் உடனே இஷ்யூ ஆகிடும். நேமு வேல்யூ நேம் ஸ்டார்டிங்ல ஸ்பேஸ் எல்லாம் வராது.
பேசிக்காக அங்கே கொடுக்குற CNAME இங்கே ஆட் பண்ணுங்க. பேசிக்காக வேலிட் பண்ணோன்னே லைக் இஃப் யூ ஆர் ஒரிஜினல் ஓனர் ஆஃப் த சைட்னா அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு SSL வந்து இது பண்ணி விட்ருவாங்க. ஸோ லாக் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பேசிக்காக நான் வேறு ப்ரொவைடர் கிட்ட என்கிரிப்ட்லேருந்து ஆல்ரெடி SSL இருக்கும். இல்லைனா லெட்ஸ் என்கிரிப்ட்லேயும் போயிட்டு நீங்கள் SSL வாங்கிக்கலாம். இல்லைனா க்ளவுட் ஃபேருக்குள்ளே கிட்ட போயிட்டு கூட நீங்கள் SSL வாங்கிக்கலாம். இஃப் யூ இட்ஸ் டேக்கிங் மச் டைம் ஓகே. ஜஸ்ட் இந்த CNAME ரெக்கார்டை நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே போதும். இன்னொன்று வருது எக்ஸ்ட்ரா. ஸோ அது மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இஃப் யூ ஆட் இட் யூ கெட் தி ஸ்டேட்டஸ் டன்னு இஷ்யூ ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த லாக் சிம்பிள் வந்து வந்துடும். போர்ட் நம்பர்லாம் நோட் பண்ணணும். திங்க் இட்ஸ் டேக்கிங் சம் டிலே பட் அந்த டிசர்வ் யூ டூ இட். ஓகே, ஸோ போயிட்டு DNS மேப் பண்ணோம். ஸோ இது மாறிடும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். ஓகே, யூ கேன் ஆல்சோ டூ இட் வித் த போர்ட். ஓகே, அது மேப் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு இஷ்யூ அன் SSL ஃபார் கெட்டிங் இட் HTTPலேருந்து HTTPS மாற்றுறதுக்கு யூ ஷுட் இஷ்யூ அன் SSL. இது வந்து ஃப்ரண்ட் எண்டு மட்டும் தான். பேக் எண்டுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் டூ இட் வித் ப்ரோல் பாட். ஓகே, ஸோ அதை வச்சுட்டு யூ கேன் டேரக்ட்லி இஷ்யூ அன் SSL வித் ஃப்ரண்ட் பேக் எண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ அதுக்கு நீங்கள் மேலே ரிக்வஸ்ட் பண்ணணும் இல்லை, அவர் வேறு ப்ரொவைடர்ஸ் இருந்தாங்க இல்லை. ஓகேவா? இந்த சர்டிஃபிகேட் என்ன ப்ரோ இது செக்யூரிட்டி டினோட் பண்ணுதா? இப்போ இங்கே இப்படி இருக்கா? இப்போ இது என்னன்னா ஆமா. HTTPS அந்த லாக் சிம்பிள் வரணும். அதுக்காக நீங்கள் SSL ஆட். ஆனா அது ஏதாவது இந்த செக்யூர்டு டேட்டா அந்த மாதிரி இருந்தால் தானே HTTPS யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஜஸ்ட் ஸ்டாட்டிக் சைட் அந்த மாதிரினா என்ன ப்ரோ அது தேவைப்படாதுன்ற மாதிரி. நார்மல் சைட்டாக இருந்தாலே நான் வந்து HTTPS இல்லைன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா வெப்சைட் ஆக்சஸ் பண்ணும்போது திஸ் இஸ் நாட் செக்யூர்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டில் ஆக்சஸ்னா அட்வான்ஸ்னு கொடுத்து ரிஸ்க் மை ஓன் ரிஸ்க் ஆக்சஸ்ன்னு கொடுக்குறோம். ரேங்க்கும் பர்மிஷன் சைட்ஸ் அது எக்ஸ்ட்ரா இருக்கும். அவ்வளோதான் அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் வந்து கம்ப்ளீட் ஷோட் யூ ஆல் த செட்டப்ஸ். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அதே மாதிரி டெர்மினேட் பண்ண மறந்துடாதீங்க. ஃபைனலாக இது எல்லாமே பண்ணியாச்சு. இதெல்லாம் ஃபார் ப்ராக்டிஸ் பர்பஸ் தான். அப்புறம் பில் வந்துச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டே சொன்னது தான். கோ டு யுவர் AWS கன்சோல். ஃபைனலாக நான் சொல்லிடுறேன் எப்படி ஸ்டாப் பண்ணணுன்றது. ஸோ கோ டு யுவர் இன்ஸ்டன்ஸ். ஸோ இது ப்ரொடக்ஷன் அக்கௌண்ட். ஸோ பட் ஆனாலும் ஜஸ்ட் கிளிக் டெர்மினேட் இட். டோன்ட் லைக் ஸ்டாப் இட். ஏன்னா இதுக்கப்புறம் இது யூஸ் இல்லைன்னா டேரக்ட்லி டெர்மினேட். Let's go check. See shutdowning செய்தா shutdown ஆயிடுச்சு. ஸோ ஓகேவா? ஸோ static site works பண்ணியாச்சு. லைக் React backend code. We have done everything, and we also done Docker based deployments. We have done server based deployments and CDN based approach. We have done S3 with static site. Okay. Wait, recording start.